வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்பவரே, இந்த 2025ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் ஆண்டவரே, எங்கள் யாவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். அப்பனே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உனக்காக பிறந்தாரம்மா, ஏழு கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழு கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழு கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரேனா, தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரேனா, தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரேனா, தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரேனா. இந்த கிறிஸ்மஸ் இந்த காலங்களை நாம் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கூட கொண்டாடுவோம். கர்த்தர் இந்த நிறுவனத்தை ஆசீர்வதிப்பாராக. இங்கு பணி செய்கின்ற அத்தனை பணியாளர்களையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகின்றேன். இன்னும் மென்மேலும் உங்களுடைய கல்வி பணி, மருத்துவ பணி, சமுதாய பணி, சமய பணி வளர்ந்து பெருக
ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, மை துதிக்கிறேன், மை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த மாலை வேளையிலே இந்த அருமையான நிறுவனத்தை நான் ஆசீர்வதிக்கின்றேன். இந்த ஆண்டு முழுதும் நீர் அவர்களோடு கூட இருந்தீர். வருகின்ற புதிய ஆண்டிலும் நீர் அவர்களுக்கு வேண்டிய எல்லா இரக்கங்களையும் கிருபைகளையும் கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கின்றேன். இந்த நிறுவனத்தை துவங்கின அருமையான அந்த குடும்பத்தாருக்கு, அவருடைய சந்ததிக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் உதவிகளையும் நீர் செய்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றேன். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். நீர் வந்ததற்காக, இந்த உலகத்திலே நீர் மனிதனாக பிறந்ததற்காக மை துதிக்கின்றோம். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்க அல்ல, நீர் எங்களுக்கு புது வாழ்வு கொடுப்பதற்காக, ரட்சிப்பின் நிச்சயத்தை கொடுப்பதற்காக, நம்பிக்கையை கொடுப்பதற்காக நீர் பிறந்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட வந்து இந்த உலகத்திலே நீர் தங்கி பிறந்து எங்களுக்கு உம்முடைய உயிரை கொடுத்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாலை பொழுது எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய வல்லமை உள்ள பிரசனம் ஆண்டவரே, உம்முடைய மகிமையான பிரசனம் சுவாமி, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. என் ஆண்டவருடைய பெயரை சொல்லும்போது, உம்மில் நாங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது பெரிய அதிசயங்களும் அற்புதங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்யக்கூடிய தேவனாக இருக்கின்றீர். நீர் வந்ததற்காக ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. Amen. Amen. Thank you so much. God bless you all. Our church, the history, it starts from Trankubar, Tarangambadi in South India, near Nagapatnam. Welcome to Trankubar. It's a place where the first Protestant missionaries came and served and started the mission work. Sigenbalg and Plucho. Thank you so much. பெறவே மகிவன் இயேசு பாலன் பிறந்தார். நள்ளிரவினில் பனிவேளையில் பரன் இயேசு மண்ணில் உதித்தார். மகன் யாவரும் மீட்பை பெறவே மகிவன் இயேசு பாலன் பிறந்தார். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்த கீதம் பாடுவோம். பாடுவோம், ஆனந்த
so much. We wish you advance happy Christmas and happy New Year. Thank you. First of all, I want to welcome all of you, especially respected Minister Avargal. He has never missed any of our functions. We are grateful. MP sir, thank you very much for coming. We are very grateful. And Chief Secretary sir, again, very grateful that you are coming. And I wish all the remaining guests and dignitaries, thank you for coming. So, I will start with saying, what is Christian Education Society? அது முதல்ல நம்ம பேசுவோம். I feel Christian Education Society is an avatar of faith and hope. நம்பிக்கைக்கும் ஆர்வத்திற்கும் உள்ள ஒரு embodiment. Faith that God is wonderful, and faith that we are His children, and hope that we will have a better tomorrow than today, and hope that the next generation will be better than the current. Christian Education Society is also a creator of ambition and aspirations. Able to convince, நமக்காண்டிலிருந்து ஒரு பையன் கிட்ட உலகம் ஒன்றுதா இந்த கன்வின்ஸ் பண்ணுற அந்த எபிலிட்டி இஸ் ஆல்சோ வித் Christian Education Society. அதே மாதிரி அந்த ஆஸ்பிரேஷன் we have to convert it into capability. But it is also a mingling cooking pot, ஒரு சமையல் பானை. Tradition engaging with technology, where the future of India is quietly taking place one student at a time. India has got the world's largest working population. நம்ம கரெக்டாக வேலை பண்ணோம்னா இந்த உலகத்துக்கே நம்ம working human capital கொடுக்கறதுக்கு நமக்கு capacity இருக்கு. We can make semiconductors, defense, pharmaceuticals. Gandhian principles, no substitute for hard work னு சொல்லி கொடுக்குற தேவை இருக்கு. ஆனால் there is many substitutes for corruption கூட சொல்லி கொடுக்க தேவை இருக்கு. We teach our students to stand for principles and for our country as true Indians. I have two last appeals. One appeal is to our students. You must not be passive recipients. கிளாஸில் உட்காந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா நான் படிப்பேன். No, be active. Become co-creators of your own future. Your energy and your questioning is essential, and you must engage fully in your education. My second appeal is to our previous students, our past alumni. I am smiling at one. You are our ambassadors to the world. Your achievements is a testament to us and to what education can do. Please stay connected with us. Please mentor our current students. I want to wish each one of you a very Merry Christmas and a beautiful New Year. Jai Hind. அம்பலிகை கிறிஸ்தவ ஐக்கிய நிறுவனத்தின் சார்பாக இன்று நடைபெறுகின்ற கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியையொட்டி நடைபெறுகின்ற இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற நமது திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரன் சச்சிதானந்தம் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே சிறப்பிக்க உள்ள ஃபார்மர் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாடு மரியாதைக்குரிய டாக்டர் ஜி.ஏ. ராஜகுமார் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் அவர்களே, மரியாதைக்குரிய புரொஃபஸர் டாக்டர் பிரதீப் என்ற பிடி செரியன் அவர்களே, மரியாதைக்குரிய டாக்டர் பிரதீப் அவர்கள் இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியிலே எங்களையெல்லாம் அழைத்து ஆண்டுதோறும் அழைக்கிறார். நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கிறது. உண்மையிலே
அவருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் அந்த பள்ளியிலே படித்த முன்னாள் மாணவன் என்ற பெருமை எனக்கு இருக்கிறது. அதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து, அந்த படிக்கின்ற காலத்திலே டாக்டர் அவர்கள், ஐயா அவர்கள் எப்படியெல்லாம் ஏழை மக்களுக்கு சேவை செய்தார் என்பதை நான் அறிவேன். இளம் வயதில் முதல் அவருடைய சேவையை நான் அறிவேன். அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் இன்று இல்லாவிட்டாலும், அதேபோல அம்மா மேரி செரியன் அவர்கள் இல்லாவிட்டாலும், அவருடைய குழந்தைகள் குடும்பத்தால் இன்றைக்கி பல்வேறு கல்வி நிறுவனங்களை நிறுவி இப்படிப்பட்ட சேவைகளை, இப்படிப்பட்ட பெரிய நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுப்பதற்கு வாய்ப்பு வழங்கிய டாக்டர் பிரதீப் அவர்களுக்கும், டாக்டர் ஓபி செரியன் அவர்களுக்கும், அவர் குடும்பத்தாருக்கும், அத்தனை இந்த கல்வி நிறுவனத்திலே பணியாற்றின அத்தனை அலுவல் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு, அனைவருக்கும் எனது இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். I now request our President Sir to felicitate and honor the Minister with a shawl. கிறிஸ்டியன் எஜுகேஷன் சொசைட்டி சார்பில் இங்கு நடைபெறுகிற கிறிஸ்மஸ் விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழக அரசினுடைய உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறையினுடைய அமைச்சர், உங்களுக்கெல்லாம் உங்களுடைய இருந்து இந்த தொகுதி மக்களுக்காக பல்வேறு நலப்பணிகளை, இந்த தொகுதியே ஒரு பசுமை தொகுதியாக மாற்றுவதற்கு கடுமையாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் மாண்புமிகு அண்ணன் ஆர். சக்கரபாணி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து இந்த நிறுவனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணிகளை பற்றி, இந்த நிறுவனத்தினுடைய தொடர்ச்சியான வளர்ச்சியை பற்றி பேசி சென்றிருக்கக்கூடிய, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்திருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் டாக்டர் பி.டி. செரியன் அவர்களே, பணிவான வணக்கத்தை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஒட்டஞ்சத்திரம் என்பது இன்றைக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய அமைச்சருடைய பெரும்பங்கு, நம்முடைய டாக்டர் செரியன், டாக்டர் தரியன் போன்றவர்கள் இந்த பகுதியில் ஆற்றியிருக்கக்கூடிய இந்த சமுதாய பணி, இவையெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கு ஒட்டஞ்சத்திரம் வளர்ந்திருக்கிறது. இந்த வளர்ச்சி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியிலே பங்களிப்பை செலுத்தியிருக்கிறது. இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சியிலே முக்கியமான மைல்கல்லாக இருக்கிறது என்ற வகையிலே இந்த விழாவுக்கு எங்களை எல்லாம் அழைத்து கௌரவப்படுத்தியதற்காக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இந்த நிகழ்ச்சி அனைத்து வகையிலும் சிறப்புறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for those wise words. I now request Dr. O.B. Cherian to felicitate and honor the MP sir with a shawl. பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். யாருப்பா நீங்க? சத்திரத்துல இடம் இல்லைன்னு இங்கேயும் வந்துட்டீங்களா? போங்க போங்க, இப்பதான் இங்க ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இங்க இடம் இல்ல, போங்க சொல்றேன்ல. அந்த குழந்தைய பார்க்கத்தாமா நாங்க எல்லாம் வந்திருக்கிறோம். இந்த குழந்தைய பார்க்க வந்திருக்கீங்களா? நீங்களாம் யாரு? இங்க குழந்தை பிறந்திருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அம்மா, நாங்கெல்லாம் ஆடு மேய்க்கிறவங்க. ராத்திரியில வயல்வெளியில மந்தைய காத்துக்கிட்டு இருந்தோமா, அப்போ திடீர்னு வானத்துல இருந்து ஒரு தேவதூதர் வந்தார். வந்து, பயப்படாதீங்க, எல்லா மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்றேன். அப்படியா?
தேவதூதர்கள் சொன்னாங்களா? வாங்க வாங்க வாங்க, வந்து குழந்தைய பாருங்க, வாங்க. ஐயா, நீங்கெல்லாம் யாரு? எங்கிருந்து வரீங்க? நாங்கள் எல்லாம் வானசாஸ்திரிகள், திராவிட நாட்டில் இருந்து வருகிறோம். உலகத்தின் இரட்சகராகிய பிரஜாபதி பிறக்கப் போகிறார் என்பதை திட்டமாக எழுதப்பட்ட வேதங்களையும் உபனிஷத்துக்களையும் கணித்து அடையாளமாக வானத்தில் தோன்றிய நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து பிரஜாபதியை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். பணிந்து கொள்ள மாத்திரம் அல்ல, சில பரிசு பொருட்களை அவருக்கு படைக்க கொண்டு வந்திருக்கிறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. மிகவும் ஞானிகளான நீங்க, பெரிய செல்வந்தர்களான நீங்க இந்த ஏழைகளை தேடி இந்த மாட்டு கொட்டைக்கு வந்திருக்கீங்களே, ரொம்ப மகிழ்ச்சிங்க. வாங்க வாங்க, வந்து குழந்தைய பாருங்க. நகரில் பிறந்திருக்கும் மன்னவனே சுவையே